இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள், நம்ம ஹிஸ்டரியில நடந்த சில சம்பவங்கள் பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து பேச போறேன். 8 ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள். ஓகேங்களா? எந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் எடிசன் இருக்கார்ல, அவர் பண்ண ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10th ஃப்ளோர் 12th ஃப்ளோர் நீங்க இருக்கீங்க, 20th ஃப்ளோர்ல இருக்கீங்க, உங்களோட வீடு உங்க அபார்ட்மெண்ட் இருக்கு. ஜன்னல் இருக்கும்ல, ஜன்னலுக்கு வெளியே அவுட் சைட், கரெக்டுங்களா? ஸோ வந்து அவுட் சைட். ஸோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு கேபின் கட்டி குழந்தைய உள்ள உட்கார வச்சுட்டு வெளியே நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த குழந்தை அந்த இடத்துல மேலே மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ரியலாகவே அதெல்லாம் நடந்திருக்கு. எதனால் அதெல்லாம் நடந்தது, எங்கே நடந்தது, அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட இருந்து பேச போகிறேன். வாங்க டாபிக்ல போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான 8 விஷயங்கள் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து பேச போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1930ல ஓகேங்களா, லண்டன்ல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைய அவங்க வீட்டு ரூம்ல ஜன்னல் இருக்கும்ல, ஜன்னலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ அங்கே ஒரு சின்னதாக கேபின் மாதிரி ஒன்று கட்டிட்டு ஒரு கேஜ் மாதிரி ஒன்று கட்டிட்டு அதில் குழந்தைய உள்ளே உட்கார வச்சுட்டு வெளியே இவங்க வந்து விண்டோ லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்து பார்க்கலாம். குழந்தை அந்த இடத்துல வந்து மிதக்குமா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல அந்த காலத்தில் அங்கே லண்டனில் வந்து ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படின்னால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்க்கப்படுது. லிட்ரலி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் குழந்தைலாம் பிறந்ததுன்னா மார்னிங்கில் சூரிய வெளிச்சம் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்களோ, மேபி அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்றது என்னோட கேஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இஃப் இன் கேஸ் ஹஸ்பண்ட் வந்து ஆண்மையற்றவர் அப்படின்ட்டு ஒய்ஃபுக்கு தெரிய வந்தோம்னா டைரக்டா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரான்ஸ்ல வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. மறுமலர்ச்சி பிரான்ஸ், ரினைசன்ஸ் பிரான்ஸ் இருக்குல்ல, அங்க அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தாமஸ் எடிசன். ஸோ அவர் வந்து எலக்ட்ரோக்யூட்டர் கண்டுபிடிக்கும் போது சர்க்கஸ்ல இருந்த எலிஃபண்ட்டுக்கு ஷாக் வச்சு அந்த எலிஃபண்ட் வந்து இறந்தே போச்சு. அந்த எலிஃபண்ட் இறக்கிறத பார்க்கறதுக்கு 1000 பேர் கிட்ட அந்த டைம்ல அங்கே வந்து பங்கேற்று இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19th செஞ்சுரியில இது வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கன்னு தெரியல, பட் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒரு போரில் போகிற சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பல்ல வந்து டென்டல் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து பல்ல பிடிக்கிட்டு வந்துடுவாங்களாமா. ஸோ அது பல்ல வந்து இது பண்ணி மேபி அடுத்த லிவிங் ஹியூமனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான தெரியல, பட் அவங்களுடைய பல்ல வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 டெட் பாடிஸோடைய 10,000s ஆஃப் டெட் பாடிஸோடைய பல்களை வந்து பிடுங்கிட்டு வந்திருக்காங்க டென்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரிய வருது 19th செஞ்சுரியில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விஷயம் 1998ல் ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1200 போன்ஸ், ஓகேங்களா, ஒரு 10 ஹியூமன் பாடிஸோட 1200 போன்ஸ் வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லினோட வீட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்ல வராங்க. மேபி அதை வச்சு அவர் வந்து ஒரு ஹியூமன் அனாட்டமி ஏதாவது ரிசர்ச்காக யூஸ் பண்ணாரோ அப்படின்ட்டு ஒரு கொஷின் வந்து கிளம்புது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ஆஃப் சேலம், நியூ ஜெர்சி once held a trial against tomatoes in 1820 because of the widespread belief they were poisonous. The case ended after Colonel Robert Bigelow ate a basket of tomatoes without ill consequences. ஸோ ஒரு டொமேட்டோ வச்சு அது பாய்சனஸோ அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணி கடைசியில் வேற ஒருத்தர் வந்து அதை சாப்பிட்டு பார்த்து இல்லை அப்படின்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிரேசியான விஷயங்களாக இருந்தது. இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சேன். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பல்லு பிடுங்கிட்டு வந்து விற்கிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து 1200 ஹியூமன் போன்ஸ் வந்து கிடைச்சதா இருக்கட்டும், ரிசர்ச்காக ஒரு யானையை கொலை பண்ணதாக இருக்கட்டும், குழந்தைய அந்த இடத்துல விட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரேசியான விஷயங்களா இருந்தது. ஸோ இதுதான் நீங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.